சோளன்றது வண்டியில் கொண்டாந்து ஏற்றி வச்சுக்கிறாங்க. பாருங்கள் மக்களை, விவசாயம் பண்ணிக்கிறாங்க. அது மாடு பாயமோ என்ன வந்துட்டு பயந்துன்னு இருக்கேன். அவங்க யாரும் காணோம். அவர் அழகாக எடுத்து சாப்பிட்டுங்கிறாரு பாருங்கள். மாட்டு வண்டியில் இருக்கு. அதான் மாட்டு வண்டினா இப்போதைக்கு இருக்கிறது டயர் வண்டின்னுவாங்க இங்கேக்கு. பாருங்கள் மக்களை, இந்த மாதிரி எவ்வளோ அழகாக சாப்பிட்டுங்கிறாரு பாருங்கள். பாருங்கள் நல்லா பாருங்கள், அவுத்து நிற்கிது, சாப்பிட்டு நிற்கிறாரு அழகாக. உங்களுக்கு விவசாயம்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. பாருங்கள், இந்த பாருங்கள் எல்லாம் கருப்பு தோட்டம் தான். பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது பாருங்கள். ஆள் யாரும் காணோம். சொல்லணும்னா அவரு சாப்பிட்டுங்கிறார், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுங்கிறார். சாப்பிட்டு விடு. அவங்க அந்த பக்கம் எங்கே அறக்குறாங்களாட்டுங்க, தொலைவாக இருக்குது மேலே. இது கொஞ்சம் ரோடு இருக்கிறதுனால இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க மக்களை. பாருங்கள், இதெல்லாம் கூட பாருங்கள் மக்களை, சாவி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க பாருங்கள். சோளம் அங்கே இருக்கிறாங்களாட்டுங்கிறீங்க பாருங்கள். அங்கே இருக்கிறாங்க பாருங்கள் சோளம். அது அடுத்து இங்கே கொண்டாடுவாங்க விளைக்குது. அது வந்துட்டு மாடு சாப்பிட்டு நிற்குது அவுத்துட்டு. அது பசி தீத்துங்குது. நம்ம போய் கட்டணுங்கன்னா பயமாக இருக்குது நமக்கு. அதனால் நாம் கிட்ட கூட போகல மக்களை. பாருங்கள் இந்த விவசாயத்தை என்ன பண்ண முடியும் பாருங்கள். நீங்களே பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாருங்கள் எல்லாம் சாவி ஆகி போயிட்டு இருக்குது. கரும்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு பாடு மக்களை. விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இப்போயே ரேட்டு அவ்வளோ ரேட்டு பண்ணுறாங்க. என்ன விவசாயம் அத்து போனால் எவ்வளோ ரேட்டு வருமோ பாருங்கள் மக்களை. பாருங்கள், இடம் இல்லாத ஒரு இடத்துல சைனா சைட்லாம் கப்பலில், அதாவது வந்துட்டு கப்பலில் விவசாயம் பண்ணுறான். நம்ம இந்தியாவில் இவ்வளோ நிலப்பழம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆகிடுது. ஏன்னு கேட்டால் வந்துட்டு விவசாயத்துக்கு நம்ம பண்ணுறாங்க. பண்ணி அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா வாங்கும்போது முதலீடு கம்மி பண்ணுறாங்க. நம்ம வாங்குறதா இருந்தால், விவசாயம் வாங்குறதா இருந்தால் ஜாஸ்தி பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குறதா இருந்தால் நம்மக்கிட்ட இந்த விவசாயத்துக்காரங்கிட்ட இந்த வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட் ஜாஸ்தியாக போடுறாங்க மக்களே. பாருங்கள், விவசாயிக்கார் வாங்குற மாதிரி இருந்தால் ரேட் ஜாஸ்தி. பாருங்கள் மக்களை எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. இதை பாருங்கள், இந்த கழிவு எதுக்கு கழிவுனா, இந்த வந்துட்டு ஃபேக்ட்ரி இருக்குது, சுகர் ஃபேக்ட்ரி, அதனுடைய கழிவு இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதுக்கு கூட வந்துட்டு ஏதோ காசு கொடுத்தா தான் தள்ளுவாங்க பிறகு. அவங்க கூட ஃப்ரீயாக தள்ள வேண்டியது, அவங்களே காசு கொடுத்தா தான் தள்ளுவாங்க. ஓணுங்கிறவங்களுக்கு காசு கொடுத்தா தான் தள்ளுவாங்களாம். அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மக்களை. இந்த மாதிரி இருக்குது. என்ன விவசாயம் பண்ண முடியும் பாருங்கள். செலவு பண்ணி இந்த மாதிரி இந்த கரும்பு என்ன பண்ண முடியும் ஒரு வருஷத்து வரைக்கும். பாருங்கள் மக்களை, பார்த்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பிடிச்சாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயம் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. நமஸ்காரம்.